ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பேபி பொட்டேட்டோ வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நார்மல் பொட்டேட்டோ விட பேபி பொட்டேட்டோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதில் லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸும் இருக்கும். ஸோ பேபி பொட்டேட்டோ வச்சு ரெசிபீஸ் கிரேவி எது பண்ணாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த டிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேபி பொட்டேட்டோ எடுத்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண பேபி பொட்டேட்டோவை இந்த மாதிரி தோலோடு முழுசாக போட்டு பாயில் பண்ணணும். இந்த பேபி பொட்டேட்டோவை இப்படி முழுசாக போட்டு தான் நம்ம ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு உள்ள உப்பு காரம் சரியாக இறங்காதுன்னு ஃபீல் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு குத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு குத்தி விட்டு நம்ம வேக வைக்கும்போது உள்ள உப்பு காரெலாம் நல்லா இறங்கும். ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். வாஷ் பண்ண இந்த பேபி பொட்டேட்டோவை குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு 1 or 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த பொட்டேட்டோவை நம்ம 1 அல்லது 2 விசில் தான் வேக விடணும். அப்படி இல்லைன்னா குழஞ்சி போயிடும். ஸோ தண்ணி கம்மியாக வச்சாலே போதும். இந்த பொட்டேட்டோ வேகிற நேரத்தில் நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக கெட்டி தயிர், அதாவது புளிக்காத தயிராக இருக்கணும். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், இது ஜஸ்ட் கலர் கொடுக்கும், பட் காரம் சுத்தமாக இருக்காது. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ், கடைசியாக கொஞ்சமாக உப்பு, இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லெமன் ஜூஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உப்பும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணுறதுக்கு பொட்டேட்டோக்கு உப்பு சேர்த்துருக்குறோம். இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதில் நம்ம தயிரும் லெமன் ஜூஸும் சேர்த்துருக்கனால கொஞ்சம் தந்தூரி ஃப்ளேவர் கொடுக்கும். பொட்டேட்டோவையும் இப்போ 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. வெந்திருக்கணும், ஆனால் நல்லா வெந்திருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பொட்டேட்டோ நல்லா வெந்துடுச்சுன்னா நம்ம ரெசிபி பண்ணும்போது, அதாவது ஃப்ரை பண்ணும்போது ஃபுல்லாக குழஞ்சி ஒரு மாதிரி உருந்து போயிடும், நமக்கு முழு பீஸாக கிடைக்காது. ஸோ இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த பொட்டேட்டோவை கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா தோல் நீக்கி எடுத்துக்கலாம். நம்ம சூடோடு எடுத்தோம்னா கொஞ்சம் உடஞ்சி போக சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா பொட்டேட்டோ ஸ்கின்னை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பேபி பொட்டேட்டோவை முழுசாக போட்டு தான் ரெசிபி பண்ண போகிறேன். உங்களுக்கு முழுசாக போட்டால் பிடிக்காது, அல்லது பொட்டேட்டோ கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் 2ஆக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், தப்பில்லை. இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெயில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதாவது ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும். அதாவது கரண்டி போட்டு திருப்பி விடாமல் பேனை லைட்டாக இந்த மாதிரி சுற்றி விட்டு சாட்டை பண்ணி எடுத்துக்கோங்க. பாயில் பண்ண பேபி பொட்டேட்டோனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ கரண்டி மேக்ஸிமம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பேனை சுற்றி விட்டு சாட்டை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். இதுக்கப்புறமா நம்ம இந்த பொட்டேட்டோவை அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பொட்டேட்டோ ஃபுல்லாக இந்த மசாலா நல்லா கோட் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே சமயம் மிக்ஸ் பண்ணும்போது பொட்டேட்டோ உடஞ்சிடக்கூடாது, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பொட்டேட்டோ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 15 to 20 மினிட்ஸ் இப்படியே ரெஸ்ட்டில் மூடி வச்சுருக்கலாம். 20 மினிட்ஸ் மேலே ஆகிட்டு இப்போ இதை ஃப்ரை பண்ணணும். ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே கடாயை கேஸ் ஸ்டவ்வில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா கடாயை அல்லது பேனை இந்த மாதிரி லைட்டாக சுற்றி விட்டுக்கோங்க. அப்போ பொட்டேட்டோ நமக்கு அடி பிடிக்காமல் பாத்திரத்துலையும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு போட்டுனதும் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை இதில் சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோ சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. வேணுன்னா இப்படி கொஞ்சம் ஷேக் பண்ணி மட்டும் விட்டுக்கலாம். மோதியே கரண்டி போட்டு கிளற வேண்டாம். பொட்டேட்டோ ஒரு சைடில் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக பொட்டேட்டோவை ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கலாம். பொட்டேட்டோ ஒரு சைடில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி விட்டால் கண்டிப்பாக ஒடிஞ்சு போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொட்டேட்டோவை ஃப்ளிப் பண்ணி இந்த மாதிரி திரும்பவும் ஃப்ரை பண்ணும்போது 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம போட்ட மசாலா எல்லாம் எண்ணெயில் நல்லா சுண்டி பொட்டேட்டோவோட பைண்ட் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆல்மோஸ்ட் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சமாக நம்ம கிறிஸ்பியாக வரது வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
இந்த பேபி பொட்டேட்டோ நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் தந்தூரி ஃப்ளேவரும் வரும். அதே மாதிரி சாப்பிடும்போதும் தந்தூரி ஃப்ளேவரோட டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த தந்தூரி பேபி பொட்டேட்டோவை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ பொட்டேட்டோ ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ட்ரை கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பேபி பொட்டேட்டோவை சப்பாத்திக்கு அப்புறம் ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக ட்ரை பண்ணலாம். நார்மலாகவே கிட்ஸுக்கு பொட்டேட்டோனா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த பேபி பொட்டேட்டோனா கேட்கவே வேண்டாம், கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ருவாங்க. நான் இதே மாதிரி வேறையும் நிறைய இன்ட்ரெஸ்டான யூனிக்கான ரெசிபிஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ரீசெண்டாக எங்களோட மலேசியா விலாக் 3rd பார்ட் அப்லோட் பண்ணியாச்சு. செக் பண்ணாத வியூவர்ஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் அதாவது SRV கலக்கல்ஸை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.